வணக்கம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை கொஞ்சம் அவதானமாக ஒவ்வொருத்தரும் கேளுங்க. முக்கியமாக இது சம்மந்தமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கேளுங்க. நாங்கள் இப்போ பிரிட்டனில் இருக்கிறோம், லண்டன், யூகே எப்படி ஒன்றாலும் சொல்லலாம். இந்த நாட்டுக்கு தமிழகம், இலங்கை போன்ற நாடுலேருந்து தமிழ் உறவுகள் வந்து ஸ்டூடெண்ட் விசான்ற பேரில் நிறைய காசில் கட்டிங்க வருகினோம். அவர்களுக்கு ஒரு சிலருக்கு 20 மணித்தியாலம் வேலை செய்கிறக்குரிய வழி தாராங்கள். சிலருக்கு அதுவும் கொடுக்கப்படுற இல்லை, 12 அவர் வருது. இப்போ வர ஆட்களுக்கு சில பேருக்கு வேலை செய்ய இயலாதன்ற மாதிரியான கட்டுப்பாட்டோடு தான் அந்த ஸ்டூடெண்ட் விசா, மாணவர்களுக்குரிய விசா வழங்கப்படுது. ஸோ அப்படியே நாங்கள் இங்கே வரைக்க நிறைய சிக்கலை சந்திக்கணும், நிறைய பிரச்சனையை சம்பாதிக்கணும். என்ன சொன்னால் இவர் வந்த உடனே நிறைய காசை கட்டி வந்திருப்பினும் இவருடைய நோக்கமையாக ஸ்டூடெண்ட் விசா எடுத்து இங்கே படிக்கிற காலம் இந்த நாளில் அது வேலை செய்தும் தன்னுடைய குடும்பத்தை பார்க்கணுமன்றது தான் இங்கே வாரது. அந்த அடிப்படையில் என்ன செய்யறேன்னு சொன்னால் ஏதோ ஒரு கொலிச்சியில் சேர்ந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் போயிட்டு மற்ற நாளில் எங்கேயாவது இந்த விசா காட்டி ஒரு 20 மணித்தியாலம் செய்கிறது, இல்லாட்டி 20 மணித்தியாலம் பேசிலிப் சட்ட ரீதியாக செய்து மற்ற கையில் காசாகுன்றது இப்படி தான் நடந்து கொண்டிருக்கு. சில பேர் இங்கே அகதி தஞ்சம் கேட்டு அவர்களுக்கு நிராகரிக்கப்பட்டு அவர்கள் தொடர்ந்து அந்த வழக்கை நடத்த முடியாமல் அவர்கள் சில பேர் அது சம்பந்தமான வழக்களை கைவிட்டுட்டு இந்த நாட்டில் ஒழிச்சு திரிகிறது. அப்படியான ஆட்கள் கை காசுக்காக வேலை போகிறவியல், கடைகளில் அந்த பில்டிங் ஒர்க், வயரிங் ஒர்க், ப்ளம்பிங் ஒர்க்குன்னு சொல்லி அந்த நடமாடும் ஜோப்புகளில் ஈடுபடுறேன்னு சொன்னால் கொஞ்சம் பாதுகாப்பு கூட. ஒரே இடத்துல செய்துட்டு வந்து யாராவது சொல்லிக் கொடுத்தா இமிக்ரேஷன் பிடிச்சிருமென்னு சொல்லி இப்படி நடமாடும் தொழில்களில் ஈடுபடுறதும் வழக்கம், செய்கிறது வழக்கம். இப்போ நிலைமை கொஞ்சம் மோசமாக போய்கொண்டிருக்கு. பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லா திண்டாட்டம் படும் மோசம். அப்போ அதனால் என்ன செய்கிறதுன்னு சொன்னால் இவர்கள் இங்கே இவ்வளவு அடிமட்ட சம்பளத்துக்கு காசு கிடைக்குதோ, சம்பளம் கிடைக்குதோ அதில் போய் செய்கிறது. ஒரு சம்பவம் நான் இப்போ ஒரு நண்பர் எடுத்து சொன்னார், கேட்டதும் சரியாக கவலையாக இருக்குது. என்ன சொன்னார், பில்டிங் ஒர்க்கு போயிருக்கிறார். அப்போ பில்டிங் ஒர்க்குன்னு சொன்னால் இங்கே பில்டிங் ஒர்க்குன்னு சொன்னால் இந்த நாட்டுக்காரர் செய்கிற பில்டிங் ஒர்க்குன்னு சொன்னால் அவருடைய பாதுகாப்பை நிறைய உறுதிப்படுத்தி கொண்டு தான் செய்வினம். ஒரு சிம்லி உடைக்கிறது, ஒரு ரூஃபுக்கு மேலே ஏறுறதுன்னு சொன்னால் அதுக்குரிய ஸ்காஃப் ஹோல்டிங்னு சொல்லி சரியான பாதுகாப்பு இதெல்லாம் வச்சு கொண்டு தானே ஏறி இருந்து அதை உடைச்சி வேலை செய்கிறது. எங்கடையாக்கலாம் அப்படி இல்லை, ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் ஏறண்டி போட்டு ஏணியை வச்சு ஏறி போய் உடைக்கிறது. கொஞ்சம் சரினாலும் அங்கேருந்து கீழே விழுந்து பெரிய பிரச்சனை அவருக்கு வாரது. அப்படித்தான் ஒரு ஆள் கீழே விழுந்து அவர் அதை அசால்ட்டாக விட்டுட்டார். அவருக்கு பதிவுகளும் இல்லை, ஹாஸ்பிட்டலில் போகிறல சிக்கல்பட்டு அப்படி இப்படிலாம் போய் காட்டி தண்டி 3-4 மாதமாக அவரை எதுவுமே செய்ய முடியாமல் இருக்குது. அவருக்கு எந்த விதமான இன்சூரன்ஸும் பே பண்ணாது, அவர் லீகலாக வேலை செய்யலை. சரி, அது ஒரு பக்கம் பிரச்சனையாக போய் அவர்கள் இப்படி அல்லல் படிக்கணும்னு சொன்னால் கடையல் வேலைக்கு போகிற ஆக்கள் இப்போ ஒரு சில கடைகளுக்கு போயிட்டு 2 வேரம் பழகிறது, 4 வேரம் பழகிறதுன்னு சொல்லி போட்டு எனக்கு வேலை தெரியல தம்பி போன்று கிளச்சி விடுறது இப்படி நடக்குது. அப்போ அது அப்படி அந்த வழியில மாற்றப்படுறது. ஏன்னா அவர்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம், முறைப்பாடு செய்யலாம். ஏன்னா அவர்கள் இல்லீகலாக இருக்கிற ஆக்கள், அந்த அவசுக்குள்ளே வேலை செய்ய முடியாத ஆக்கள், அப்படி நிறைய பிரச்சனை. சரி, ஏன் இப்படி கடைக்காரன் செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள போய் 4 பேர் என்னடா அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவங்களோட கதை அதை சோகமாக இருக்குது. ஒரு காலத்தில் இங்கே கடை வச்சிருந்தாக்கள்லாம் பெருசாக உழைச்சி கொண்டவர்கள் இப்போ முக்காவாசி பேர், பாதிக்கு மேற்பட்ட கடைக்காரர் எல்லாருமே சரியான ஸ்ட்ரகிளிங். அவியவியிலே இந்த கடையை ரன் பண்ண வேண்டி கிடக்கு. ஒரு சம்பளத்தை கொடுத்து ஒரு கடையை ரன் பண்ண முடியாமல் இருக்குது. ஒரு காலத்தில் கேஷங்கரியிலேயும் சில குடிவகைகளையும் இறக்கி வியாபாரம் செய்தவர்கள் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய லாபங்கள் கிடைக்குதில்லை. இங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஆஸ்டா, டெஸ்கோ இப்படியான கடையில் போய் கேஷங்கரியில் செய்யும். அப்படி அங்கேருந்து சாமான் எடுத்து கொண்டு ஃப்ளைசன்ஸில் குரோசரி கடையில் விற்று அவர்கள் தங்கட பில்ஸுகளையும் இதுகளையும் கட்ட முடியாமல் அவர்களை குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவர்கள் கஷ்டப்படுகிறோம். இப்படி எல்லா பக்கத்தாலையும் பாதிக்கப்பட வரைக்கும் இந்த புதுசாக இங்கே இருக்கிற ஆட்கள் ஸ்டூடெண்ட் விசாவிலையோ இல்லாட்டி அசைலம் கேட்டு இருக்கிறாங்களோ இது தனியாக நான் சொல்கிறேன்னா எனது ஈழத்து உறவுகளோ இளைஞர் இருக்க உறவுகளோ கிடையாது. தமிழகத்திலேருந்து வந்திருக்க உறவுகள் அதை விட மோசமாக இருக்குது. பாதிக்கப்பட்டு ஒரு வீட்டில் தங்க முடியாது, வீடு எடுக்க முடியாது. அப்படி இருந்தால் ஒரு வீட்டில் 15 பேர் இருக்கிறது. அது பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்க போலீஸ் வர்றது, இமிக்ரேஷன் வர்றது, அவங்கள பிடிச்சி கொண்டு போய் டிடேஷன் கேம்பில் வைக்கிறது, இல்லையா ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி இப்போ சமீப காலமாக இந்த வேலை இல்லாத
திண்டாட்டத்தால் இந்த இப்படியானாக்கள் ரொம்ப கஷ்டப்படினோம். இது கிட்டத்தட்ட 2011-12 இதே மாதிரி நடந்தது. ஸ்டூடெண்ட் விசாவில் எல்லா பக்கத்திலும் அள்ளுப்பட்டு கொண்டு இங்கே வந்து இறங்கி இந்த கடை வேலைக்கு ₹1.50 ஒரு ஹவருக்கு ₹1.50 ஒரு நாளைக்கு ₹10 கூட வேலை செய்த சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு அந்த நேரங்களில் 2010-11. அதே மாதிரி திரும்பவும் இப்போ நடக்குது. ஒரு நாளைக்கு இவ்வளோதான் காசு, வேலை செய்யுறேன்னா செய்யுங்கோ, எங்களுக்கு சம்பளம் தரக்குங்க வியாபாரம் இல்லை என்ற நிலைமையில் இருக்கு. இதால் பாதிக்கப்படுற விஷயம் என்னென்னா, ஏதாவது இன்சிடென்ட் நடந்துட்டுது வேலை இடங்களில். இப்போ பில்டிங் ஒர்க்கில் போய்க்கிற கையக்கால் உடைச்சாலும் உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் போயிடாது. பதிவில் கொடுத்து போட்டு ஒழிச்சு கொண்டிருக்கார்கள், ஹாஸ்பிட்டலுக்கும் போயிடாது. எலக்ட்ரிக் வேலைக்கு போய் அங்கேயே ஏதாவது ஷாக் கரண்ட் நடக்கிற சந்தர்ப்பம் அப்படியெல்லாம் இங்கே குறைவு. ஆனால் ஆபத்தான வேலைகளுக்கு ஈடுபட்டுட்டு இப்போ நிறைய பேர் அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் இப்படியான ஆக்களை இன்னும் ஒரு சில ஆக்கள் பிள்ளையாக யூஸ் பண்ணினோம். வேலையில் வேண்டது சம்பளத்தை கொடுக்குறேன் அப்படி இப்படின்ட்டு பெரிய அந்த இப்போ ரீசெண்டாக இந்த உக்ரைன் ரஷ்யா இங்கே இஸ்ரேல் காசா இந்த பிரச்சனைகளால் இந்த பொருளாதாரம் வந்து ஐரோப்பிய ரீதியாக வந்து ரொம்ப நலிஞ்சு போயிருக்கு. அதனால ஒருத்தருக்கும் வேலை இல்லை. இந்த நாட்டில் சகல விதமான உரிமத்தோடு இருக்கிறவனே வேலை இல்லாமல் விடுபடுத்திக்கிறான். அப்போ விசா இல்லாமல் இருக்கிறாங்க நிலைமையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளோ கஷ்டப்படுவினேன், எப்படி சிக்கி சீரழிவினம்ன்றது பாருங்க. தங்குற வீட்டுக்கு கூட காசு கொடுக்க முடியாமல் லண்டனுக்கு எந்த சமாளிக்கலான்னு சொல்லி லண்டன் விட்டு 200-300 மேலே அங்கே போய் ஏதோ ஒரு இடத்த போய் அங்கே போய் இடம் தெரியாது, விலகம் தெரியாது, யார்கிட்ட வேலை கேட்கறது, அங்கே உள்ளவன் என்னத்தை செய்கிறான்னு சொல்லி அது என்ன சொல்கிறது, கண்ணை கட்டி காட்டுக்கு விட்ட மாதிரி இப்போ ஒரு நிறைய தமிழ் உறவுகள் அலைஞ்சு தீரதை கண் கூட பார்க்க முடியிருக்கு. அதுவும் இந்த குறிப்பாக அந்த பில்டிங் ஒர்க்குக்கு போய் விழுந்தாள்கிட்ட கதையை கேட்டாப்புறது உண்மையாக நிறைய சிக்கல் இருக்கு. அவர் ஒரு விஷயத்தை ஓகே ஒரு இன்சூரன்ஸ் பே பண்ணுமோ இல்லாட்டி அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லி எதுவுமே அப்படி பிளாக் அவுட்டாக போய் சிக்கல்லாம் மாட்டுப்பட்டு சின்னாவினமாய் கொண்டிருக்கணும். இதை எப்படி சீர்திருத்துறதோ இல்லாட்டி வாராக்களை வராது என்று சொல்கிறதோ என்ன சொல்கிறதுன்ட்டு எனக்கு சொல்ல தெரியல. கேள்விப்பட்டேன், இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இப்படியான வேலையில் உள்ள ஆக்கள் உங்களும் கூட பாதுகாப்பாக உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. இப்போதைக்கு நீங்கள் இங்கே இருக்கிறவன்னு சொன்னால் உங்களை பாதுகாக்கிறதுக்கு உங்களோட இருப்பிடத்தை மட்டும் இப்போதைக்கு உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா நாடு ஒரு சுமூகமாக ஒரு நல்ல பொருளாதார ஏற்றத்தில் போய் வைக்கல. நீங்கள் உங்களோட குடும்பத்தை யாரோ பார்த்துக்கொள்ளலாம். அவசரப்பட்டு வீட்டுக்கு காசு அனுப்பணும் கடனை கொடுக்கணும்னு சொல்லி போய் இதுக்கு இறங்கி உங்களை நீங்களே அழிச்சு கொள்ளாதீங்க. கவனம். நன்றி.